ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 11 மாதிரி தான் வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். அதனால இந்த அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தான் போட்டிருக்கேன். மார்னிங் போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல, ஆனால் ஆஃப்டர்நூன் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பாருங்கள். வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ரெவன்யூ எல்லாமே இருக்குது, அதெல்லாமே நல்ல விஷயந்தான். 4th டே போகிறவங்க கூட இன்றைக்கி வந்து ரெவன்யூ எடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த எக்ஸல் ஷீட். இதை வந்து நான் பிபிடியாக மாற்றிருக்கேன். ஏன்னா இதை பார்த்தா ரொம்ப ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் நான் அதை உங்களுக்கு பிபிடியாகவே மாற்றிருக்கேன். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, செக்ரட்டரியேட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் என்னையோட அவைலபிலிட்டி. இன்றைக்கி வந்து டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் வந்து ஜென்ரலில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 39 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ரெவென்யூ இன்றைக்கி போகிறவங்க கூட எடுக்கலாம். சென்னை இருக்கவங்களுக்கு நிறையவே இருக்குது. சென்னை ரெவென்யூலாம் அப்படியே தான் இருக்குது. சென்னையிலேருந்து போகிறவங்க நிறைய சான்சஸ் இருக்குது. எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து 20 வேக்கன்சிஸ் இருக்குது. ஒன்றும் இன்றைக்கி போகிறவங்களும் மார்னிங் செஷன் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 38 வேக்கன்சி இருக்குது. எஸ்டிக்கு 5 இருக்குது. எஸ்சிஏ 13. இதில் நான் பிசிஎம் போடலை. ஏன் அப்படின்னா பிசிஎம்மில் ஒன்றும் ஒரு வேக்கன்சி கூட மூவ் ஆகலை. ஸோ நீங்கள் என்னைக்கு நாளைக்கு போனாலும் நாளை மறுநாள் போனாலும் நீங்கள் எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கவலையே இல்லை பிசிஎம்க்குலாம். அதனால தான் நான் பிசிஎம் இன்க்ளூட் பண்ணல. பிசிஎம் மூவ் ஆன ஆரம்பித்தப்பறம் நான் பிசிஎம்மையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். மற்றபடி பிசிஎம் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதான் ரெவென்யூவோட ஸ்டேட்டஸ். ரெவென்யூ இன்றைக்கி போகிறவங்களும் நிறைய எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பிடி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 3 தான் இருக்குது. ஆனால் பிசியில் 20 இருக்குது. எம்பிசியில் 11 இருக்குது. எஸ்சியில் 23, எஸ்டியில் 5, எஸ்சிஏல 8. ஸோ இது போக சான்சஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ரெவென்யூவும் பிடியுமே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஜென்ரலில் இல்லாதனால இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரியேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்லேயே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஜென்ரலில் செக்ரட்டரியேட் ஆல்ரெடி 0 ஆகிடுச்சு. ஸோ நான் முதல்ல சொன்னால் செக்ரட்டரியேட் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியான டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி நிறைய எக்ஸ்போஷர் இருக்க டிபார்ட்மெண்ட். அதை நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 3 நாள்லேயே ரெவென்யூ கூட எடுக்காமல் நிறைய பேர் செக்ரட்டரியேட் எடுத்திருக்காங்க. ஸோ பிசி பார்த்தீங்க அப்படின்னா 20 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்றைக்கி போகிறவங்க செக்ரட்டரியேட் எடுத்துக்கலாம். எம்பிசி போகிறவங்களுக்கு 15 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி இருக்கவங்களுக்கு 19 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்டிக்கு 2, எஸ்சிஏக்கு 3, பிசிஎம்க்கு மொத்த வேக்கன்சியுமே அப்படியே தான் இருக்குது. போனீங்க அப்படின்னா நீங்கள் செக்ரட்டரியேட் ப்ரிஃபர் பண்ணலாம். ஜென்ரலில் மட்டும்தான் செக்ரட்டரியேட் வந்து இன்றைக்கி இல்லை. ஸோ இன்றைக்கி ஜென்ரலில் மூவ் ஆகிற நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிசி எம்பிசியில் மூவ் ஆகிற நம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரெவென்யூ இருக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரெவென்யூ தான் எடுப்பாங்க. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கூடவே லேபரும் லோக்கல் ஃபண்டும் நேற்று மூவ் ஆகிருக்கு. பிசியில் ஆல்ரெடி நில் ஆயிடுச்சு. பிசியில் லேபர் டிபார்ட்மெண்ட் இல்லை, லோக்கல் ஃபண்டும் இல்லை. பிசிக்கு வந்து முடிச்சிருச்சு. ஜென்ரலில் மட்டும் லேபரில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. லோக்கல் ஃபண்டில் 2 இருக்குது. ஸோ இன்றைக்கி போகிறவங்க யாராவது ரெவென்யூ வேணாம் அவங்க டிஸ்ட்ரிக்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை லோக்கல் ஃபண்டோ வந்து எடுக்கலாம். லேபர் டிபார்ட்மெண்ட் 5 இருக்குது, லோக்கல் ஃபண்டில் 2 இருக்குது ஜென்ரலில். ஆனால் பிசியில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி செக்ரட்டரியேட்லாம் இருக்கும்போது அதை விட்டுட்டு லேபர் டிபார்ட்மெண்ட் அண்ட் லோக்கல் ஃபண்ட் எடுத்திருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுவுமே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அது ரொம்ப பேஷண்ட் இருக்கவங்க அதை எடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்து எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரியேட்டில் 15 வேக்கன்சிஸ் இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 5, லோக்கல் ஃபண்டில் வந்து 2 இருக்குது எம்பிசிக்கு. ஸோ எம்பிசி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு இஷ்டமோ ரெவென்யூ, பிடி, செக்ரட்டரியேட், லேபர், லோக்கல் ஃபண்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ்சிக்கு நிறையவே வேக்கன்சிஸ் இருக்குது. ரெவென்யூவில் 38 இருக்குது, பிடிக்கு 23 இருக்குது, செக்ரட்டரியேட்டில் 19 வேக்கன்சிஸ் இருக்குது, லேபரில் 3, லோக்கல் ஃபண்டில் 1 இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. உங்கள் கம்யூனிட்டியில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய கம்யூனிட்டியில் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜென்ரலில் எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஜென்ரல்லையே வந்து இருக்கும். ஸோ அதனால் நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நிறைய மூவ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி மூவ் ஆகும். அதை பார்த்து பயந்துடாதீங்க. பின்னாடி போகிறவங்க ஜென்ரலில் இருக்கிற ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதனால் வந்து ஐயோ கம்யூனிட்டியில் குறைஞ்சிருதே நம்ம கிடைக்காதோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஜென்ரலில் இருக்கிற ஸ்டேட் வந்து அடுத்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் நாளைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து 200 பேர் தான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த எல்லா வேக்கன்சியும் இன்றைக்கி முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு போகிறவங்களில் கூட சில பேருக்கு மார்னிங் செஷனில் இருக்கவங்களுக்கு
ரெவென்யூ பிடிலாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் பிடி வரதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 4th டே. ஆனால் 4th டேயுமே வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கிறதே நமக்கு பெரிய ஒரு நல்ல சைன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் அரவுண்ட் ஒரு 900 வேக்கன்சிஸ் வந்து அரவுண்ட் சொல்கிறேன், எக்ஸாக்டாக இல்லை. மேபி ஒரு 590 580 அப்படியும் போயிருக்கலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 900 ஓவரால் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் ஃபில்லான வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 514. அந்த 514லையுமே 34 வந்து ஸ்பெஷல் க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 480 தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ 900ல் 480 தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஒரு 420 கிட்ட ஆப்சன்டேஜ் இருக்குது. அதனால தான் ரெவென்யூலாம் வந்து நமக்கு இவ்வளோ நாள் போகுது. ஸோ இன்னைக்கு போகிறவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த ரெவென்யூ பிடி செக்ரட்டரியேட் லேபர்லாம். நாளைக்கு எப்படிங்கிற ஸ்டேட்டஸை இன்னைக்கு டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன் இப்படி மார்னிங் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க ரொம்ப லேட்டாக தான் வந்து அதை போடுறாங்க. இதெல்லாம் ஒரு 11 o'clock ஆயிடுச்சு போடும்போது, அதனால என்ன அதை போஸ்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் தி டிலே. இதுவுமே வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், அந்த எக்ஸில் நான் காமிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்ராக்சிமேட்டாக போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஸோ நான் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி மேபி சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் நான் மார்னிங் செஷனுக்கும் கொஞ்சம் டேட்டா கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னென்னா ஒரு 11 o'clock ஆகிடுச்சு அவங்க போடுறதுக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கவங்க அட்லீஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பின்னாடி வரவங்களுக்கு நாளைக்கு போகிறவங்களுக்குமே இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், recent updates தெரிஞ்சுக்க please subscribe our channel Never Give Up TNPSC. Okay, thank you. Thanks for your time.